ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஆஃப்ரிக்கன் லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். நான் ஏற்கனவே ஸ்பைஸ் ஃபார்ம் வீடியோ நான் போட்டிருந்தேன். அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூசேஷன் தான். நாங்கள் அந்த ஸ்பைஸ் ஃபார்மில் இருந்து முடிச்சுட்டு அங்கேயே லன்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் ரூம் நம்ம மார்னிங்கே செக் அவுட் பண்ணிட்டோம்ல. ஸோ அங்கேருந்து கிளம்பி நாங்கள் இன்னொரு ஐலாண்டுக்கு போயிட்டுருக்கோம். அந்த ஐலாண்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபார் அவே தான். ஒரு 45 to 1 hour நம்ம ட்ராவலிங் பண்ணி போகணும். ஸோ நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்த பிளேஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த வேல ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நிறையா சின்ன சின்ன ஃபார்ம்ஸ் இருந்தது. ஒரு சில ஃபார்ம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் பனானா ட்ரீ மட்டும் வச்சுருந்தாங்க. இன்னொரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா லைக் ஃப்ரெஷ் கோகோனட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு வெறும் தென்னை மரம் மட்டும் அந்த இடத்துல நிறையாவே இருந்தது. அந்த இடம் ஃபுல்லாமே ரொம்பவும் க்ரீனிஷாக ரொம்பவும் நல்லா இருந்தது. நாங்கள் போன இடம் பார்த்திங்க அப்படின்னா ஜான்சிபார். இங்கே இருக்கிற ஸ்பைஸ் ஃபார்மோடைய வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இப்போ நம்ம அந்த ஐலாண்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ அந்த ரோட் வைஸில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுது எங்களுக்கு பீச். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் போகிற ரெசார்ட்டுக்கும் கொஞ்சம் உள்ளே தான் போகணும். போயிட்டு அந்த ரெசார்ட் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். லைக் ரொம்ப க்ளோஸராகவே இருந்தது இந்த ரெசார்ட். பீச்சுக்கும் இந்த ரெசார்ட்டுக்கும் அரவுண்ட் ஒரு 2 to 3 minutes வாக்கு தான். அட்மாஸ்பியர் ரொம்பவும் நல்லா இருந்தது. ரொம்ப காமாகவும் இருந்தது. ஜஸ்ட் ஃபார் ரிலாக்ஸேஷனுக்காகவே நம்ம இந்த இடத்துக்கு போகலாம். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அங்கேயே ஸ்விம்மிங் பூல் இது எல்லாமே இருந்தது. ஸோ ஸ்விம் பண்ணுறவங்க அங்கே நம்ம ஸ்விம் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் போய் ரீச் ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நைட் அங்கேயே அவங்கக்கிட்ட ஃபுட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் ஏர்லியராகவே புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நாங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வரைக்கும் நம்ம ரூம் செக்இன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் விளையாடுறது, கொஞ்சம் பீச்சில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்தோம். ஸோ எங்களோட ரூம் இப்படி தான் இருந்தது. உள்ளுக்குள்ளே நிறையா வெளியில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது. ரூம் ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருந்தது. கொஞ்சம் ரூமுடைய ஸ்பேஷியஸும் பெருசாகவே இருந்தது. ஸோ அதே மாதிரி ஒரு கிங் சைட் பெட்டும், அதே மாதிரி ஒரு சின்ன பெட், கிட்ஸ்க்கான ஒரு பெட்டும் செப்ரேட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சில கபோர்ட்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் ஜஸ்ட் போயிட்டு பேகெல்லாம் வச்சுட்டு ரூம் செக் அவுட்லாம் செக்இன் பண்ணிவிட்டு லைக் ஏசி இதெல்லாம் மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்த்துட்டு நாங்கள் பீச்சுக்கு போயிட்டோம். ஸோ நிவாஷினிக்கு எல்லாத்துக்குமே ஸ்விம் சூட்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு, அதே மாதிரி தன்யஸ்ரீக்கும் ஸ்விம் சூட்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பாருங்கள் இங்கே ரூமு, அதே மாதிரி இந்த இடத்துல பீச்சோடைய வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் நல்லா இருந்தது. ரொம்ப ரிலாக்ஸாக ஈவினிங் டைம் அப்படின்றதுனால ரொம்ப காமாக அந்த பீச்சுடைய சத்தம் தான், அந்த வேவ்ஸுடைய சத்தம் ப்ளஸ் அந்த காற்று எல்லாமே ரொம்பவும் நல்லா இருந்தது. கிட்ஸ் ரொம்பவும் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரெசார்ட்ஸ் இருந்தது. அந்த பீச்சுடைய அந்த வேவ்ஸுடைய சவுண்டும் ரொம்பவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தூரத்தில் கொஞ்சம் ஐலாண்ட்ஸ்லாம் இருந்தது. அந்த ஐலாண்ட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்னிங் நம்ம போவோம். அங்கே தான் டால்ஃபின்ஸ், அதுக்கப்புறம் ஃபிஷ் சாப்லிங்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இந்த போட்ஸ்லாம் ஈவினிங் டைம் அப்படின்றதுனால அவங்க ஃபிஷ்ஷிங்லாம் முடிச்சுட்டு நிறைய போட்ஸ் இருந்தது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பீச் வாட்டருடைய கலரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் ஈவினிங் டைம் அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் அவங்க பிடிச்சிட்டு எல்லாமே போட் எல்லாம் டை பண்ணிவிட்டு வச்சுட்டு இருந்தாங்க.
போகுது வா. ரூம் வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் டின்னர், கேண்டில் லைட் டின்னரோட வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே வந்து ப்ளசண்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.